சங்கீதம் 103:7 வாசிக்கலாம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழியை காட்டுறாரு, கிரியை காட்டுறாரு. மோசே ஊழியக்காரர், அவனுக்கு வழியை காட்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிகள், கிரியை காட்டினார். வழி என்பது ஆலோசனை, கிரியை என்பது மிரக்கிள். ஊழியக்காரனுக்கு வழியை காட்டுவார், விசுவாசிகளுக்கு கிரியை வெளிப்படுத்துவார். இந்த புதிய ஏற்பாடு காலத்துல எல்லாருக்கும் வழியை காண்பிப்பார், நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார், எல்லாருக்கும் கிரியை காண்பிப்பார். அப்படிப்பட்ட தேவனை மறக்க முடியுமா? நமக்கு வழியை காண்பித்து கொடுக்கிற, கிரியை செய்கிற, நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளை உடைக்கிற, சாபத்தை உடைக்கிற, பிசாசை துரத்துகிற, சமாதானம் தருகிற தெய்வம். அதான் கிரி என்பது ஒர்க், வேலை. தேவன் வேலை செய்கிறவர், சும்மா இருக்க மாட்டார். மனுஷனுக்குள்ள வேலை செய்வார், பூமியில வேலை செய்வார், அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்வார், ஜாதிகளுக்குள்ள கோத்திரத்தவர் கிரியை நடப்பிச்சு கொண்டே இருப்பார். அவர் வல்லமை உள்ள தேவன், சும்மா இருக்க மாட்டார். கூப்பிட்ட உடனே கிரியை செய்ய ஆரம்பிப்பார், ஜெபித்த உடனே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கிரியைகளில் அவர் ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிற தேவன் அவர்.